Dear students, in this video we have to see the topic perimeter and area. Okay va? Perimeter and area பத்தி chapter 3ல பார்க்க போறோம். இதுல வந்துட்டு skip பண்ண portionsலாம் இருக்கு. Introductionலாம் நம்மளுக்கு இந்த இதுல இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்னா perimeter. ஓகேவா? perimeter அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? இங்க பாருங்க. First, observe the following shapes and the questions given below. Questions கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மார்க் த க்ளோஸ்டு ஷேப். க்ளோஸ் பண்ண ஷேப்பை டிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதை டிக் பண்ணுறோம். இந்த ஷேப் பாருங்கள், எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. எல்லா ஆல் சைட்ஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண ஷேப்பை டிக் பண்ணணும். அண்டு க்ளோஸ் பண்ணாத ஷேப்பாக இருந்தது. இப்போ இந்த ஷேப் பாருங்கள், க்ளோஸ் பண்ணல, அதனால் இதை க்ராஸ் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் பவுண்டரி ஆஃப் க்ளோஸ்டு ஷேப்ஸ் பை யூஸிங் எ ரூலர். ரூலர் வச்சுட்டு அதோட மெஷர் என்ன அப்படின்றத ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சைடும் நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு மெஷர் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஷின், விச் க்ளோஸ்டு ஷேப் ஹேஸ் த ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி. எது ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி, எது லாங்கஸ்ட் பவுண்ட்ரி அப்படிங்கிறத உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா த லென்த் ஆஃப் த பவுண்டரி ஆஃப் எனி க்ளோஸ்டு ஷேப். ஓகேவா? லென்த்து தான் ஒரு க்ளோஸ்டு ஷேப் பவுண்டரியோட க்ளோஸ்டு ஷேஃபோட லென்த்து தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இல்லை, இந்த போர்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ்டு போர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாப்டர் இருக்குது. பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர்னா டோட்டல் பவுண்டரி ஆஃப் த ஸ்கொயர், அதாவது சைட் ப்ளஸ் சைட் ப்ளஸ் சைட் ப்ளஸ் சைட், அதாவது 4 சைட்ஸ், 4 இன்ட்டு சைட்ஸு. அப்புறம் அதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்றத ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அதாவது பெரிமீட்டருக்கு பி. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் அப்படிங்கிறதால பி ஈக்குவல் டு 4 இன்ட்டு எஸ். எஸ்ஸுங்கிறது சைடு. ஓகேவா? எஸ் இன்ட்டு சைட் யூனிட், 4s யூனிட்ஸ். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருக்கு ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். சைடு ஆஃப் அ ஸ்கொயர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ஸ்கொயரோட சைடு 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ் வந்துட்டு 5 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ பெரிமீட்டருக்கு பி ஃபார்முலா 4 இன்ட்டு எஸ் இன் யூனிட்ஸ். ஓகேவா? 4க்கு பதிலாக 4 ரைட் பண்ணிட்டோம். மல்டிபிள் எஸ்ஸுக்கு பதிலாக 5ன்னு தெரியும். 4 இன்ட்டு 5 20 சென்டிமீட்டர். யூனிட்ஸ் வந்து என்னங்க கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலானா பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டோட்டல் பவுண்டரி ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது சைடு 1 ப்ளஸ் சைடு 2 ப்ளஸ் சைடு 3. இப்போ என்ன அதோட ஃபார்முலானா பி. பெரிமீட்டருக்கு பதிலாக பி. பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், பின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு சைடு 1 சைடு 2 சைடுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ஏ பி சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி யூனிட்ஸ். இதுதான் ஃபார்முலா. பி ஈக்குவல் டு ட்ரையாங்கிளுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி யூனிட்ஸ். இதுதான் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அதோட ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அதோட சைட்ஸ் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஏபிசின்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், சி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி யூனிட்ஸ். ஸோ ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் சிக்கு பதிலாக 5. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும். யூனிட்ஸ் என்ன? சென்டிமீட்டரில் இருக்குது எல்லாமே. ஸோ 12 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 6 மீட்டர் அண்டு பிரெத் வந்துட்டு 1 மீட்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் போர்டு இருக்குது. இதோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் போர்டு. ஓகேவா? அதோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எல் தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட பிரெத்து கொடுத்துட்டாங்க. பிரெத் வந்துட்டு 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக அதோட பெரிமீட்டர் வந்துட்டு 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க.
இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணுறோம். பெரிமீட்டர் ஆஃப் த பிளாக் போர்டு பி, பெரிமீட்டர் தானே பி வந்துட்டு 6 மீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துட்டாங்க கிவன். பிரெத் வந்துட்டு பி வந்துட்டு 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ லென்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். L = தெரியாது கொஷின் மார்க். ஸோ இதில் ஃபார்முலா என்னென்னா P பெரிமீட்டர் = 2 × L + B, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 2 × L + B which is equal to P. இப்போ இதில் என்ன தெரியும், 2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம், L தெரியாது, ஸோ L அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், பிக்கு பதிலாக பெரிமீட்டர் 6. ஓகேவா? இதில் இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், L ப்ளஸ் இல்லை மல்டிபிள் பண்ணல, இந்த 2 இங்கே மல்டிபிள் இருக்குது இல்லையா, இந்த 2வை இங்கே டிவைடில் ரைட் பண்ணியிருக்காங்க 6/2 அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த அப்போ L + 1 இங்கேயே வச்சுக்கிறோம். இந்த மல்டிபிள் இருக்க 2 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் ரைட் பண்ணுறோம். ஸோ 6/2 சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். இந்த பக்கம் L வச்சுட்டு இந்த +1 இந்த பக்கம் போச்சுன்னா -1 கிடைக்கும். ஸோ L = 2 மீட்டர், மீட்டரில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ பிளாக் போர்டோட லென்த் ஆஃப் த பிளாக் போர்டு வந்துட்டு 2 மீட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 பாருங்கள். ஃபைண்ட் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் ஷேப்டு போஸ்டல் ஸ்டாம்போட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட பெரிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட ஸ்கொயரோட ஒரு சைடு கேட்குறாங்க. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்துட்டு P = 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட ஃபார்முலா என்ன, P = 4 × S தான் ஃபார்முலாவா. ஸோ 4 × S = Pக்கு பதிலாக 8 தெரியும், அதனால் 8 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே S மட்டும் தெரியாது, S தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த S இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4 மல்டிப்பிளாக இருக்குது, இந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் வந்துடும். 8/4 சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 2 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ ஒரு சைடோட ஸ்டாம்ப் இஸ் 2 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஆஃப் பெரிமீட்டர். ஓகேவா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 129 பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதால எல்லா சைடுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லா சைடுமே ஏ தான் இருக்கும். ஓகேவா? ஈக்குவலாக இருக்கும். ஸோ A + A which is equal to 129. ஸோ 3 × A. 3 × ஏன்னா A வந்து எத்தனை டைம் இருக்குது, 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதும் 3 டைம் வந்து ஏவை ஆட் பண்ணுறதும் ஈக்குவல் தான். ஸோ 3 × ஏன்னு ரைட் பண்ணிக்கிறோம். 129 இருக்குது. ஸோ இந்த 3 A மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பக்கம் ஈக்குவலுக்கு அப்படியே வச்சுட்டு இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க அந்த 3 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்பிள் இருக்கிறது டிவைட் ஆகும். 129 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 43 கிடைக்கும். ஓகேவா? 43 சென்டிமீட்டர். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்துட்டு 43 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தென்றல், தாரணி அண்ட் தனம் ஆர் கிவன் அ thread piece each of length 12 cm. They are asked to make a rectangle make பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? 3 பேரும் த்ரெட்டை கொடுக்குறாங்க. 12 cm லென்த் உள்ள த்ரெட்டை கொடுக்குறாங்க. என்ன மேக் பண்ணுறாங்கன்னா ரெக்டாங்கிள், a square and a triangle respectively. ஓகேவா? இந்த 3யுமே ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறாங்க with the thread for their மேத் ஆக்டிவிட்டிக்காக அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இன் ஹவு மெனி வேஸ் கேன் தே மேக் த ரெஸ்பெக்டிவ் ஷேப்ஸ். ஓகேவா? எத்தனை வேஸில் இந்த ரெஸ்பெக்டிவ் ஷேப்ஸை என்ன வேல இந்த ரெஸ்பெக்டிவ் ஷேப்ஸை வந்துட்டு நம்ம பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென்றல் வந்துட்டு பாருங்கள், தென்றல் வந்துட்டு ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்துட்டு 12 சென்டிமீட்டர் வச்சுட்டு ரெக்டாங்கிள் மேக் பண்ணுறாங்க. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா 2 × L + B = 12. அதோட ஃபார்முலா தெரியும். ஸோ L + B வந்துட்டு இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும் 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது பாசிபிள் பேர் வந்துட்டு L + B ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 வரணும்னா நம்மளுக்கு 5 1 இல்லைனா 4 2. ஓகேவா? இந்த மாதிரி 2 வேஸ் இருக்குது. 2 வேஸ் வந்துட்டு தென்றல் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளை மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தாரணி வந்துட்டு ஸ்கொயர் மேக் பண்ணுறாங்க.
12 சென்டிமீட்டர் அதோட ஸ்கொயரோட ஃபார்முலா 4 into s equal to p. 4 into s pக்கு பதிலாக 12. இந்த s மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4 டிவைடில் வந்தால் 3. ஓகேவா? தாரணி வந்துட்டு ஒரே ஒரு வே தான், எல்லா பக்கமும் 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை மேக் பண்ணுறாங்க. இது தாரணி. நெக்ஸ்ட்டு தனம். தனம் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறாங்க. அது 12 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா a + b + c equal to 12 சென்டிமீட்டர். இப்போ 3 நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும். என்னென்ன வேஸ் பாருங்கள். 255 இது ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். 345 இது ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். 444 இது ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு 3 ட்ரையாங்கிள் வந்துட்டு அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 ட்ரையாங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களால மேக் பண்ண முடியும். பாசிபிள் வேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8 பாருங்கள். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பென்சிங் a ஸ்கொயர் பிளாட் அதோட சைடு 12 மீட்டர் அந்த ரேட் வந்துட்டு 15 per மீட்டருக்கு. ஓகேவா? ஸ்கொயர் பிளாட் வந்துட்டு 12 மீட்டர் இருக்குது. அதோட பெரிமீட்டர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 4 into s. ஸோ s வந்துட்டு 12ன்னு தெரியும். ஸோ 4 into 12 48 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 15 rupeesனா 48 மீட்டருக்கு 48 into 15 பண்ணால் 720 rupees ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கிப்டு போர்ஷன், இது வந்துட்டு நம்மளுக்கு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் இருக்குன்னா 3.32 தான் இருக்குது. ஓகேவா? ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்ம பெரிமீட்டர் பார்த்தோம். இப்போ ஏரியா ஆஃப் த பார்க்குறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத்து ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? அதாவது லென்த் இன்டூ பிரெத்துனா சைடு இன்டூ சைடு ஸ்கொயருக்கு. ஸோ சைடு இன்டூ சைடுனா எஸ் இன்டூ எஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கொயர் யூனிட்ஸு. ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 10 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அதோட சைடு 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர்னா எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு கிவன் வந்து 15, s equal to 15. எஸ்க்கு பதிலாக 15ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 15 into 15 225 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணலாம், இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்படியும் ரைட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பாருங்கள். ஆஃப் எல் இன்டூ பி தான் ஃபார்முலா. ஓகேவா? ரைட் ஆங்கிள், அதாவது ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எக்ஸாம்பிள் 11 பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர், ஹைட் வந்துட்டு 12. பி வந்துட்டு 18 சென்டிமீட்டர் கிவன் ரைட் பண்ணுறோம். ஹைட்டு 12 சென்டிமீட்டர். அதோட ஃபார்முலா ஏரியாவோட ஃபார்முலாக்கு ஏ ரைட் பண்ணுறோம். ஏவோட ஃபார்முலா ஏரியாவோட ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? பிஹெச் ஸ்கொயர்னா ஆஃப் ரைட் பண்ணிக்கிறோம். 1/2. பிக்கு பதிலாக 18, ஹச்சுக்கு பதிலாக 12ன்னு ரைட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணால் 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப்ஸ் இருக்குது. கம்பைன்டு ஷேப் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள். இது எல்லா ஷேப்பும் கம்பைன் ஆகிருக்கா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. எல்லா ஷேப்பும் கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் கம்பைன்டு ஷேப். ஓகேவா? இது ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். இந்த கிவன் ஃபிகரோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். பெரிமீட்டர் அப்படின்னா ஜஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லா வேல்யூவுமே நம்ம ஆட் பண்ணுறோம். டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி தான் பெரிமீட்டர். ஸோ கொடுத்துருக்க எல்லா வேல்யூவையும் ஜஸ்ட்டு ஆட் பண்ணி ரைட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். 48 சென்டிமீட்டர் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 13 எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த எல் ஷேப் ஃபிகர். இந்த எல் ஷேப் ஃபிகரோட பெரிமீட்டரும் ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பெரிமீட்டர்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி. டோட்டலாக எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 112 சென்டிமீட்டர். டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த எல் ஷேப்டு ஃபிகர் அப்படின்னா டிவைட் இன்ட்டு 2 ரெக்டாங்கிளாக டிவைட் பண்ணுறோம். அதாவது ரெக்டாங்கிள் ஏ, ரெக்டாங்கிள் பி, 2 ரெக்டாங்கிளாக, இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், 2 ரெக்டாங்கிளாக டிவைட் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் ஏ, ரெக்டாங்கிள் பின்னு. அதோட எல் வந்துட்டு 28, பி வந்துட்டு 7. அதோட ஏரியா வந்துட்டு எல் இன்ட்டு பி. 28 into 7 196 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ரெக்டாங்கிள் பியோட வேல்யூ பார்த்தா 28, 7.
L வந்துட்டு length 28, breadth வந்துட்டு 7. L into B 21 into 7 147. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். எல் ஷேப்டு ஏரியா ஆஃப் த எல் ஷேப்டு ஃபிகருக்கு இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, அதோட ஏரியா ஆட் பண்ணால் நம்மளுக்கு 343. ஓகேவா, ஜஸ்ட் பெரிமீட்டர்னால் ஆட் பண்ணால் போதும். ரெக்டாங்கிள்னால் அதோட ஃபார்முலா ரெண்டு ரெக்டாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெக்டாங்கிள் ஏபின்னு அதோட ஏரியா தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த இந்த எல் ஷேப்டு ஃபிகருக்கு வேல்யூ கிடச்சிருது, ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ இர்ரெகுலர் இந்த சாப்டர் இருக்குது. இம்பேக்ட் ஆன் ரிமூவிங் ஆடிங் போர்ஷன் ஃப்ரம் டு எ கிவன் ஷேப் இந்த லெசன் இருக்குது. கன்சிடர் அ ரெக்டாங்கிள் ஆஃப் சைடு 8 cm அண்டு 12 cm. ஒரு ரெக்டாங்கிளை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அதோட பிரெத்து 8 cm, லென்த்து வந்துட்டு 12 cm கொடுத்துட்டாங்க. L equal to 12 cm, breadth B equal to 8 cm. இப்போ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஃபார்முலா தெரியும், L into B ஸ்கொயர் யூனிட்ஸ். Lக்கு பதிலாக 12, Bக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடச்சிரும். இதே பெரிமீட்டர் P ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதோட ஃபார்முலா 2 into L plus B. ஸோ 2 into L plus B என்னென்னா 2 into Lக்கு பதிலாக 12 ப்ளஸ் Bக்கு பதிலாக 8. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 40 சென்டிமீட்டர். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதற்கு நம்ம ஏரியா பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் 1 பாருங்கள். A square side 3 cm is cut a corner of a rectangle. இதில் கார்னர் வந்துட்டு ஒரு ஸ்கொயர்டு வந்துட்டு 3 cm ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஷேப் இந்த ரெக்டாங்கிளில் இருந்து. இப்போ இதோட ஏரியாவும் பெரிமீட்டரும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஏரியாவோட ஃபார்முலா L into B மைனஸ் ஒரு இது கட் பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா, எஸ் ஸ்கொயரு, அதோட ஃபார்முலா ஸ்கொயரோட ஃபார்முலா ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு S into S. இப்போ டோட்டலாக ரெக்டாங்கிளில் இருந்து இந்த ஸ்கொயரோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறதோட போர்ஷனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் இந்த ஏரியா ஈக்குவல் டு L into B. L into B வந்து இந்த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா மைனஸ் S into Sங்கிறது ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா. இப்போ இதில் L வந்துட்டு 12, B வந்துட்டு 8, நெக்ஸ்ட்டு மைனஸ் S வந்துட்டு 3 into 3. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 87 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடச்சிடுது. பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஜஸ்ட்டு டோட்டல் பவுண்ட்ரி ஆஃப் த ஆல் லென்த்து எல்லாத்தோட டோட்டலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. ஜஸ்ட்டு எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 40 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பாருங்கள். ஸ்கொயர் சைடு வந்துட்டு 3 cm வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்டாங்கிளில். முதல்ல ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அதனால் அதை சப்ராக்ட் பண்ணோம். அட்டாச் பண்ணியிருக்காங்க அதனால் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எல்லுக்கும் பிக்கும் வேல்யூ தெரியும். எல் வந்துட்டு 12, பி வந்துட்டு 8, எஸ்ஸோடது 3. இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 105 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் வந்துட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணாவே போதும் 46 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 14 பாருங்கள். 4 identical square floor mats of side 15 cm are joined together to form either a rectangular mat or a square mat. ஓகேவா, இதை ஜாயின் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் மேட்டோ ஸ்கொயர் மேட்டோ பண்ண சொல்லியிருக்காங்க. which mat have a larger area and a longer perimeter. ஓகேவா, 4 இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக ஒரு 4 மேட் இருக்குது 15 சென்டிமீட்டர் அதோட சைடு. இதை ஜாயின் பண்ணி ஒன்று ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் ஸ்கொயர் கிடைக்கும். எதோடது லாங்கர் ஏரியாவும் லாங்கர் பெரிமீட்டரும் கிடைக்கும்னு கேட்குறாங்க. பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ரெண்டுக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியாவும் ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கொயருக்கும் பெரிமீட்டர் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் வந்து ரெக்டாங்கிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதோட ஃபார்முலா P = 2 into L plus B.
ஸோ எல்லோட வேல்யூ 60 ப்ளஸ் பியோட வேல்யூ 15. எல் ஏன் 60னா 15 15 15 15 கிடைக்கும். 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பியோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 150 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ். எல்லுக்கு 16ம் பிக்கு 15ம் சப்ஸ்டியூட் பண்ணால் 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 4 இன்ட்டு எஸ்ன்னு கிடைக்கும். அதில் எஸ்ஸுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணால் 120 சென்டிமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர்னா ஏரியாவோட ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ். ஸோ 30 இன்ட்டு 30 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 900 ஸ்கொயர். ஸோ இதில் பாருங்கள், there is no change, எதுவுமே no change their areas. ஏரியா வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ரெக்டாங்குலர் மேட் வந்துட்டு லாங்கராக இருக்குது. ஓகேவா, ரெக்டாங்குலர் பாருங்கள் 150 இருக்குது. ஸ்கொயரோட பெரிமீட்டர் 120. இப்போது பெரிமீட்டர் ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் தான் லாங்கராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ இர்ரெகுலர் ஷேப்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா, இந்த சாப்டர் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இர்ரெகுலர் ஷேப்பு. இது எப்படி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட்டில் அதோட ஷேப்பை வச்சுட்டு ஃபுல் ஸ்கொயர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர் கவுண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர், ஹாஃபை விட அதிகமாக இருக்க ஸ்கொயரை கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுறோம். ப்ளஸ் 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர். ஓகேவா, இந்த பிக்சர்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர் வந்துட்டு 14 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர் வந்துட்டு 6 ப்ளஸ் 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர் வந்துட்டு 2. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 21 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 3.1 அண்டு 3.2. ஓகேவா, இது ரெண்டும் உங்களோட ஹோம் ஒர்க். ஓகேவா, இதுக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். கொஷின் எழுதி ஆன்சர் எழுதி நீட்டாக ரைட் பண்ணி சென்ட் பண்ணு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.